தொழு உரத்திற்கும் பயோடைமனுக்கும் என்ன வித்தியாசம்? சத்துக்கள் பாத்தீங்கன்னா இதுல தான் பயோடைமன் அதிகமா இருக்கும். தொழு உரத்துல வந்து ஹியூமஸ் தான் சார் அதிகமா இருக்கும். நோய் உருவாக்கக்கூடிய உயிரினங்கள் பூச்சி நோய் கிருமிகள்லாம் தொழு உரத்துல அதிகமா இருக்கும் சார். அதெல்லாம் உற்பத்தி ஆகும். அதனால கூடுமான அவாய்ட் பண்ணிடுறது. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம எப்படி ஒரு கிராப்புக்கு வந்து அதுதான் சார் நான் காலையில சொன்னேன் சார். ஒரு ஒவ்வொரு மட்டியா சாஞ்சி தஞ்சாவூர் மாணவர்கள் சொல்லி ஒவ்வொரு மட்டியா சாஞ்சி சார் பேசிக் கரெக்ட் சார். இது வந்து பேசிக் ரிசர்ச். இப்போ கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் 50 years கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்கோம் சார். அதனால என்ன ஆயிருக்கு, மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய எல்லா உயிரினங்களும் இறந்துருச்சு, தீமை செய்யக்கூடியது உயிர் அது அதிகமாயிருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயோடெக் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். இப்போ வந்து சாருக்கு வந்து நாங்க இரியோஃபிட் மைட் சரியாகும்னா நாங்க சொல்லவே கிடையாது. சிலந்தி பேன் சரியாகும்னா எங்களுக்கு தெரியாது சார். ரெண்டு விஷயம், அந்த உடனே கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கு சார். இப்போ நீங்க தஞ்சாவூர் வார்டு நோய் சொல்றீங்க, அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு பயோக்சி பயோடைம் நீங்க ரெகுலரா கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உடனே கண்ட்ரோல் பண்ணி இது வராம தடுக்கும். பயோ விரிடி, பயோ மோனாஸ், பயோ பாக்டர் இருக்கு, பயோ ஆர்சி இருக்கு. மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்கு சார். அது எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணி நாங்க டீட்டெயில் சொல்லிடுவோம். நீங்க போகும்போது கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம் சார். அதன்படி நம்ம பண்ணிக்கலாம். ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் இல்லாம எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் எங்களுக்கு சக்சஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆள் இல்லை நான் சொல்லிட்டேன். செகண்ட் வந்து நாங்கள் அட்வான்டேஜா எடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லா இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன கிராப் சார் உங்களுக்கு? தென்னை எங்களுக்கு வந்து அதான் சொன்னேன். எங்களுக்கு வந்து 20 வருஷம் நாங்கள் இதே வேலை இதே லைன்ல தான் இருக்கும். ப்ராடக்ட் விற்கல 20 வருஷம் கிராப் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஃபார்மருக்கு என்ன தேவை, சாயில் என்ன, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன ஏரியா, என்ன கிராப்பு, சாயில் எப்படி இருக்கும், அந்த டைப் மட்டும் சொல்லிட்டீங்கனாலே அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு 75% நாங்கள் கன்க்ளூஷன் வந்துடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு எங்களுக்கும் திருப்தியாக எங்களுக்கு கரெக்டாக புரியலன்னா அஃபெக்டட் பிளான்ட் பார்ட்ஸை உங்களுக்கு குரியர் அனுப்பிச்சிடுவோம். தினம் குரியர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பயிரினுடைய பாதிக்கப்பட்ட அந்த பயிர் பாகங்கள் வந்து குரியர்ல வந்துட்டு இருக்கு சார். இப்போ உங்க பேர் என்ன சார்? மிஸ்டர் ஜெகதீஷ். அவர் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. மெயிலில் வந்து 20 போட்டோ அனுப்பியிருக்காரு. கோகனட் வந்து இப்படிதான் சார் இருக்கு. எங்களுக்கு ஃபீல்டுக்கு வரணும்னு அவசியமே தேவைப்படாது. டைம் வேஸ்ட் சார். ஃபீல்டுக்கு வரதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஓல்டு மெத்தட். தன்மை எப்படி நம்ம அதுதான் சார் சொல்றேன். மண்ணை வந்து அனுப்பிடுறாங்க, மண்ணை அனுப்பிடுவாங்க. பசுமையிலே கொடுத்துருக்கோம். மண்ணை அனுப்புங்க, பயிர் பாகங்கள் அனுப்பிடுங்க. இல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா போட்டோ அனுப்பிடுங்க. இவ்வளவுதான் சார், சிம்பிளா. அது ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இன்னைக்கு ஒரு நாள் தானே வெயிட் பண்றீங்க. ஒரே நாள் குரியர் நீங்க அனுப்புனீங்கன்னா அடுத்த நாள் எங்களுக்கு வந்துருங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்டா உங்களுக்கு சொல்லிடுவோம். இல்லைன்னா இப்போ எங்க ஃபார்மர் வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்காரு. நாங்க ஃபீல்டு விசிட் போகவே முடியாது. 1/2 ஏக்கர் இருக்கும். எப்படி நாங்க போகவே முடியாது சார். ஃபீல்டு விசிட் அப்படிங்கிறதே கிடையாது சார் எங்க கம்பெனிக்கு. கன்சல்டன்சி மட்டும்தான். அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கு, அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது கம்பல்ஷன் கிடையாது. வேணும்னா நாங்க அதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் 10% கொடுக்க கூட ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு நாங்க நிறுத்தி வச்சிருக்க முடியாது சார். திரு மஞ்சுநாத் சார் வந்து பாத்தீங்கன்னா 12,500 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டாரு. பட் நாங்க வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை சார். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், நாங்க வந்து அனுப்பிடுங்க அல்லது நீங்க வாங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம். அப்படிதான் பண்ணுவோம். டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். வெப்சைட் இருக்கு. இப்ப என்ன ஒரு நீங்க கேட்டதுனால ஒரு தகவல் நான் சொல்றேன் சார். இப்ப விவசாயிகள் விருப்பப்பட்டால் இண்டிவிஜுவல் ஃபார்மரா இருக்கலாம் அல்லது குரூப்பா இருக்கலாம் சார். யாரு வேணாலும் இருக்கலாம். ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் வித் நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்துட்டா போதும் சார். இன்னும் கொஞ்ச நாள் 3G மொபைல் வந்துடும். இப்ப இருக்கு, கவரேஜ் இல்ல, கவரேஜ் வந்துடும். நீங்க ஃபீல்ட் லிஸ்ட் அப்படியே காட்டினீங்கன்னா இங்க நாங்க பார்த்து அப்படியே கன்சல்டன்சி கொடுக்கணும். இப்படிதான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். 1 ஏக்கர் 10 ஏக்கர் பண்றது பேர் எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது கம்மியான இடத்துல பண்ணுவோம். வெங்கடசாமி அவர் கொஞ்சம் அவர் பாத்தீங்கன்னா அவர் அக்ரி கிராஜுவேட். வெங்கடசாமி வந்து அரவக்குறிச்சியில பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ப்ராடக்ட் கன்சல்டன்சி ஃபுல்லா வந்து நாங்க வந்து ப்ராடக்ட் வந்து எங்க கொடுப்போம்னா பிரான்ச்சைஸ் தான், டீலர். இப்ப எங்க அவர்கிட்ட நீங்க ஃபார்மருக்கு என்ன ரேட்டு நான் கொடுக்குறோமோ அதே ரேட்டு தான் அவரும் கொடுக்குறாரு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நீங்க வந்து 6 months இப்ப திருச்சியில வந்து முருகேசன் செஞ்சுட்டு இருக்காரு. பாண்டிச்சேரியில வந்து விசுவல்னு சொல்லி அக்ரி கிராஜுவேட் பண்றாங்க. அது மாதிரி இப்ப சார் வந்து சொல்லிட்டு அக்ரி கிராஜுவேட் மட்டும் தான் நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம் சார். அவங்களுக்கு தான் நாங்க நாலேஜ் கொடுத்தோம். அவங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கும் எங்களை மாதிரி ஒரு 40 years எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அந்த ஏரியால கவர் பண்றாரு. முடிஞ்ச வரைக்கும் நாங்க அப்படி பண்றோம். இல்ல எங்க கிட்ட அந்த ரெப்ரசன்டேஷன் இல்ல அந்த ஏரியாலன்னா அவங்களே
சார் மஞ்சளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சளுக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கு. அதுக்கடுத்து தென்னைக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். இது ஒரு 2 months தெரிஞ்சிடும். அப்புறம் அது காட்டன் பருத்திக்கு வந்து பருத்திக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. மஞ்சளுக்கு என்னென்ன யூஸ் பண்றீங்க? பயோடைமண்ட் பயோஆக்சிஜன் எத்தனை முறை யூஸ் பண்றீங்க? 2 டைம். எத்தனை மாசம் இடைவெளிக்கு? ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக் யூஸ் பண்ணியாச்சு. அடியோரமா போனீங்களா? அப்புறம் 3 months கழிச்சு 3 months. ஏக்கராவுக்கு எவ்வளவு? அதுதான் 1 கிலோ பயோஆக்சிஜன் 10 கிலோ பயோடைமண்ட் 10 கிலோ. எவ்வளவு ஈல்டு இப்பதான் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏற்கனவே யூஸ் பண்ணி அதான் ஆர்எஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஈரோடு மாதிரி வராது. நீங்க 60 குறைச்சு போறதுல அது நேரா தான் ஆர்எஸ் கிடைக்கும். அதான் செடி வந்துருச்சுங்களா? வெளிய வந்துருச்சு. ஆர்எஸ் டைப்ஸ் சார் உங்களோட பயோ ப்ராடக்ட் வந்து சார் உங்களோட பயோ ப்ராடக்ட் வந்து தொழுவுறத்து கூட போடலாம். தொழுவுறத்து கூட போனால் அதிகம் வேலை தரமா இல்லை தொழுவு இல்லாமல் அப்படியே அப்ளை பண்ண? சார் இப்ப இந்த கலைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? கலை ஏன் அதிகமா வருது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கலைக்கொல்லிக்கு வந்து இப்ப சொல்லிடுறேன். கலைக்கொல்லி வரைக்கும் ஆர்கானிக்ல கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைக்கொல்லி ஆர்கானிக் கண்டுபிடிச்சுன்னா பயிர் அழிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கலை அதிகமா வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம தெரியாம தொழு உரத்தை அதிகமா போடுறது. தொழு உரத்து நன்மை இருக்கு. தொழு உரம் வந்து மண்ணை வளப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா மாடு அது குறைஞ்சிருச்சு. நல்ல மக்கின தொழு உரம் கிடைக்கல. அதனால நாங்க மேக்ஸிமம் என்ன பண்றோம், தொழு உரத்தினாலதான் அதிகமான கலையே வருதுன்னு ஒரு விஷயம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தொழு உரத்துலதான் கலை விதையே இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க தொழு உரத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஃபுல்லா கலை விதையே தான் அதுல இருக்கு. அப்ப அதுல கலை அதிகமா முளைச்சு அப்புறம் அந்த கலைவெளி செலவு பண்ண வேண்டியது. அதுதான் நாங்க தொழு உரமே வேண்டியது இல்லை. தொழு உரம் என்ன ஒர்க் செய்யுமோ அதோட 10 மடங்கு அதிகமான வேலையை பயோடைமண்ட் செய்யும்னா 10 டன்னுக்கு பதில் 100 கிலோ பயோடைமண்ட் கொடுக்கும். அதனால நீங்க தொழு உரம் மிக்ஸ் பண்ணவே வேண்டியது இல்லை, தேவையே கிடையாது. உங்ககிட்ட மாடு இருந்து அந்த தொழு உரம் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப கூட நாங்க என்ன சொல்றோம்னா, குடும்பம் வரைக்கும் மற்ற விவசாயம் கேட்டா கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க பழைய பிரச்சனை நீங்க தான் சமாளிக்கணும் தொழு உரத்துல. அது இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருந்தா அதுல கொஞ்சம் வித்தியாசம் கூட எங்கேயோ போடுது. தொழு உரம் பயோடைமண்ட் வந்துச்சு இல்லைங்களா? அதுல போட்டுருக்கோம். தொழு உரத்திற்கும் பயோடைமண்ட் என்ன வித்தியாசம்? சத்துக்கள் பாத்தீங்கன்னா இதுலதான் பயோடைமண்ட் அதிகமா இருக்கும். தொழு உரத்துல வந்து ஹியூமஸ் தான் சார் அதிகமா ப்ரோச்சர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது பாருங்க. அடுத்தது வந்து இந்த நோய் உருவாக்கக்கூடிய உயிரினங்கள், பூச்சி நோய் கிருமிகள்லாம் தொழு உரத்துல அதிகமா இருக்கலாம் சார். அதெல்லாம் உற்பத்தி ஆகும். அதனால கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறது. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால அதோட மிக்ஸ் பண்ணி போடணும்னு அவசியமே கிடையாது. கெமிக்கல் உரத்தோடய நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணா போதும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் பண்றவர் மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. டைரக்டா பயோடைமண்ட் பயாக்சிக் போயிடணும். ரசாயன முறை விவசாயம் பண்றவர் எடுத்த உடனே பயாக்சிக் பயோடைமண்ட் வரக்கூடாது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் படிப்படியா படிச்சுதான் நீங்க பண்ணணும். வாட்டர் சோர்ஸ்ல வாட்டர் ரிக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்ணும்போது என்ன வாட்டர் தேவைப்படுதோ அது கண்டிப்பா 20 கம்மியா தான் தேவைப்படும். இன்டர்வெல் நீங்க ஒரு வாரத்துல தண்ணி விட்டீங்கன்னா 10 நாள் ஒரு தண்ணி விடணும், 12 நாள் ஒரு தண்ணி விடலாம். அந்த அளவுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். மண்ணுல வந்து தண்ணியை நல்லா தேங்கி வச்சுக்கணும். இன்டர்வெல்லே நீங்க அதிகப்படுத்தலாம். தண்ணியுடைய அளவும் கம்மியா தான் தேவை. அதுதான் சார் பயோடைமண்ட் இருக்கு. ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படி வரும்? இல்ல சார், உழவுரம் இப்ப நீங்க உழவுரம் நீங்க இந்த வருஷம் போட்டீங்கன்னா 1 வருஷம் கழிச்சுதான் சார் அடுத்த பயிர் தான் அது பயிர்க்கே கிடைக்கும். உழவுரம் நீங்க இந்த வருஷம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தான் நீங்க பயிர்க்கே கிடைக்கும். உழவுரத்தினுடைய மக்கி தான் கிடைக்கும். ஃபுல்லா மக்கள் குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். உழவுரத்தினுடைய அந்த ஹியூமஸ் தான் அதுல இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. உழவுரம் அது வந்து 6 மாசம் ஆகும். பயோடைமண்ட் தான் உடனே கிடைக்கும். எத்தனை மாசம் உடனே கிடைக்கும் சார். எத்தனை மாசத்துக்கு அந்த பயிர் கிடைக்கும்? கோகனட்டுக்கு 3 months. கோகனட் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி சார். நெல்லுனா ஒரு மாசம் 20 நாள் வரும். காய்கறி பயிர்னா 15 நாள். அந்த பயிர் எவ்வளவு எடுக்குதோ, எந்த பயிர் அதிகமான சத்துக்கள் இருக்குதோ அதுக்கு சீக்கிரம் பயிர் எடுக்கும். ரசாயன உரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து ஃபுல்லா நிறுத்திட்டு சரி அப்படி அதுதான் சொல்லிட்டு அப்படி பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். கொஞ்சம் படிப்படியா சார் வரணும். மண்ணு இப்படிதான் சொல்லலாம் அப்படின்னா மாறாது. கிராப் அந்த அளவுக்கு செட் ஆகாது சார். நம்ம வந்து நம்ம நினைக்கிற உடனே வரணும். ஈல்டு பாதிக்காம வரணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். இயற்கையில் நீங்க ஆல்ரெடி இருந்தீங்கன்னா டைரக்டா அப்படியே போயிடும். அப்படியே இம்ப்ரூவ் இருக்கு சார். நீங்க ஈல்டுல என்ன இயற்கையில் என்ன ஈல்டு எடுத்துட்டீங்களோ டெஃபினட்டா ஈல்டு நல்லா இருக்கும்.
கெமிக்கல் இருக்கும்போது கண்டிப்பா 50 இயர்ஸ் கெமிக்கல் இருக்கு சார், பாய்சன் இருக்கு, ரெசிடியூ இருக்கு. அது உடனே தான் கன்ஃபார்மா சரியாகும். இப்போ உங்க ப்ராடக்ட் எப்படி போர் வாட்டர் சால்ட் அதிகமா இருக்கிற வாட்டர்ல ஒன்றும் பிரச்சனை எந்த ப்ராடக்ட் எந்த வாட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சார். எல்லாமே போர் ஹெல்த் அதிகம் சொல்றேன் சார், திரு சண்முகநாதன் சொல்லிட்டு அவருக்கு உப்பு தண்ணி சார், அவரு போர் வாட்டர் உப்பு தண்ணி அவருதே வந்து வாட்டரே சரியாயிருக்கு சார். கண்டினியூஸா ஒரு வருஷம் யூஸ் பண்ணிருக்காரு. திருச்சியில பனானா யூஸ் பண்ணாரு, செவ்வாழை யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு செவ்வாழையினுடைய பழத்தினுடைய வெயிட் மட்டும் உங்களுக்கு 650 கிராம்ஸ் வந்துருக்கு, 650 கிராம் ஒரு பழத்தினுடைய வெயிட் வந்துருக்கு. உப்பு தண்ணி சரியாயிருக்கு சார். இப்போ எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஎஸ் வந்து 1500 2000 வரைக்கும் இருக்குது. அதுக்கு இதனால சூட்டாக ஃபீல்டு வருமா இப்படி டெஃபினட்டா வரும் சார், கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா டைம் ஆகுங்க. ஸ்லைட்டா தான் ஒரு வாட்டர் வந்து சால்ட்டா இருந்தா சீக்கிரம் சரியாகும்.